சிம்மாசனம் பகுதி 2. என் நினைப்பு நியாயம்தானா? நியாயமெனில் நிறைவேற்றி வை. இடது புஜத்தை ஏதோ புடவை போல் ஒன்று உரசி போனது. யாரது இவ்வளவு அருகே போவது? லேசான கோபத்தோடு கண் திறந்தார் மன்னர். ஒரு 7 வயது பெண் சிறுமி, பட்டு பாவாடையும் பட்டு சட்டையுமாய், வெள்ளி கொலுசும் தங்க ஒட்டியானமுமாய், வங்கியும் வளையல்களுமாய், ஒற்றை பின்னலும் தலை பூவுமாய், பெரிய சிரிப்பும் சந்தன வாசனையுமாய் அவரை தாண்டி குமரகுருபரர் அருகே போனாள். கண்மூடி உட்கார்ந்திருந்த எல்லா அரசிகளும் வாசனையால் தூண்டப்பட்டு சட்டென்று விழித்து கொண்டார்கள். அடே, யாரது என்று அந்த பெண்ணை வியப்பாக பார்த்தார்கள். அந்த பெண் ராமப்பையருக்கு அருகே வந்தது. குழந்தை லட்சணமாக இருக்கிறாளே, அரச குடும்பத்து குழந்தை போல் இருக்கிறது. அரசருக்கு ஏகப்பட்ட மனைவிகள். அவர்களில் ஏதோ ஒரு அழகான அரசிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடும் என்று ராமப்பையர் நினைத்து கொண்டார். குழந்தையின் முகத்தில் அரச லட்சணம் நன்கு தெரிகிறது. பூரிப்பான குழந்தை, புத்திசாலியான குழந்தை, இமை கொட்டாமல் குமரகுருபரரையே பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ் குழந்தை போலும், இந்த கவிதைகள் புரிகிறது போலும் ஆகாகாரம் கொட்டி கேட்கிறது. அரசர் ஆச்சரியத்துடன் அந்த குழந்தையை பார்த்தார். ராமப்பையருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அட, அரசரின் குழந்தை தமிழ் ரசிக்கிறதே, தமிழ் தெரியுமா? தெலுங்கில் கேட்டார். நான் தமிழ்தான், குழந்தை பதில் சொல்லிற்று. தமிழ் படிக்கும் தெலுங்கு குழந்தை போலும். கவிதைகள் புரிகிறதா? நன்கு புரிகின்றன, சுவையாக இருக்கின்றன. அரசிகள் அதற்குள் குழந்தையை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். மீனாட்சி பிள்ளை தமிழ் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது. பாண்டிமாதேவி குழந்தையை பார்த்தால் குழந்தை அவளை பாசத்தோடு பார்த்து சிரித்தது. செங்கீரை பருவமும் தாளப் பருவமும் சப்பானி பருவமும் கண்கிறங்கி கேட்ட சுகத்தில் இருந்து பாண்டிமாதேவி அந்த பெண் குழந்தையை நோக்கி வா என்று கையசைத்தாள். பட்ட மகிழ்ச்சியிடமும் மற்ற அரசிகளிடமும் போக மறுத்த அந்த குழந்தையை பாண்டிமாதேவியை நோக்கி ஓடிற்று. அவளின் மடியில் சாய்ந்து கொண்டது. குழந்தையை இழுத்து அணைத்து கொண்டாள். நலமாயிரு என்பது போல் நெற்றியில் முத்தமிட்டாள். முத்தப்பருவம் தொடர்ந்து குமரகுருபரால் பாடப்பட்டது. மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே, முக்கச்சுடர்க்கு விருந்திடும் முளையாய் முத்தம் தருகவே. பாண்டிமாதேவி பரவசத்துடன் அந்த குழந்தையின் கன்னங்களில் முத்தமிட்டாள். குழந்தையும் அவளை முத்தமிட்டது. குழந்தையிட்ட முத்தம் அவளுக்கு முதுகெலும்பு வரை பாய்ந்தது. மற்ற அரசிகள் பொறாமைப்பட்டார்கள். அரசரின் பட்ட மகிழ்ச்சி இங்கு வா என்று குழந்தையை அதட்டினால் குழந்தை முடியாது என்று மறுத்தது. இங்கு வாடி தெலுங்கில் உரத்து பேசினால் அந்த கூச்சல் மன்னருக்கு பிடிக்கவில்லை. கண்டித்து ஹூங்காரம் செய்தார். சகல அரசிகளும் அடங்கினார்கள். அரசர் அந்த குழந்தையை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். நான் கூப்பிட்டால் வருமா? என்